எனது பேர் வேணத்தவச்செல்வம், யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் சமாசங்களின் சம்மேளன தலைவர். யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை மையமாக வைத்து நாங்கள் பாரிய எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுக்க தயாராகி இருக்கின்ற சூழ்நிலையில் எங்களுடைய இந்த நடவடிக்கைகளை முடக்கும் நோக்குடன் தென்பகுதியில் உள்ள அரசியல் சக்திகளுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக வடக்கில் உள்ள தமிழ் தேசியம் பேசிக்கொள்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகளின் தூண்டுதலில் தென்னிலங்கை அரசியல் சக்திகள் உடன் சேர்ந்து வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற ஒரு குழு ஏற்படும் செவ்வாய்க்கிழமை வடமாகாண சபையை முற்றுகையிட்டு ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துவதாக அறிந்திருக்கின்றோம். அந்த போராட்டத்துக்கும் எங்களுடைய சமாசங்கள், சங்கங்கள், எங்களுடைய கடற்றொழிலாளர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. எங்களுடைய மக்கள் அதில் ஈடுபடவும் மாட்டார்கள். அந்த போராட்டத்தை தென்னிலங்கையில் உள்ள சக்திகளும் வடக்கில் உள்ள ஒரு சிலரும் பணம் கொடுத்து ஒரு சிலரை கொண்டு வந்து இறக்கி அந்த போராட்டத்தை நடத்த இருக்கின்றார்கள். இந்த போராட்டம் நிச்சயமாக எங்களுடைய மக்களுக்கு எந்த விமோசனத்தையும் தராது. அதாவது ஏற்கனவே பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் இவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகளுக்கு துணை போக மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய வளமையான தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள். ஆனால் நாங்கள் பெரிய அளவிலான ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையை செய்ய இருக்கின்றோம். அதாவது இந்த கடல் பகுதியிலே இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் கூட்டாக தொழில் நடவடிக்கையை மேற்கொள்ள தயாராகி வருகின்றது. இதை நாங்கள் முழுமையாக எதிர்த்து பெரிய அளவிலான ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கின்றோம். இதை முடக்கும் நோக்குடன் இந்த தென்னிலங்கை சக்திகளுடன் கரம் கோர்த்திருக்கின்ற இந்த இணையம் என்ற பதிவில்லாத அமைப்பு இதை முடக்கும் நடவடிக்கையில் ஈடுபட இருக்கின்றது. இதற்கு யாருமே துணை போகக்கூடாது. நான் நினைக்கின்றேன், தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களுடைய நடவடிக்கைக்கு துணை போனாலும் ஏனைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தமிழ் தேசியம் பேசுகின்ற உண்மையான தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடன் இருக்கின்றார்கள். எங்களை பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து சந்தித்திருக்கின்றார்கள். இந்த இவர்களுடன் கரம் கோர்த்திருக்கின்ற இந்த ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் எங்களை சந்திக்கவில்லை. நான் நினைக்கின்றேன், அவர்கள் தங்களுக்குள் ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்துவதற்காகவும் எங்களுக்குள் ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்துவதற்காகவும் இவர்களை ஒரு பகடை காய்களாக பயன்படுத்தி இவர்களை தூண்டிவிட்டு இந்த போராட்டத்தை நடத்த இருக்கின்றார்கள். இதன் பின்னணியில் யாழில் உள்ள ஒரு பத்திரிகையும் ஈடுபட்டு இருக்கின்றது. எனவே நாங்கள் இவர்களுடைய நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரத்தில் யாரும் கை வைக்க முடியாது. வவுனியாவில் அரசியல் வியாபாரம் செய்பவர்கள் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகள் பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் பெற்றவர்கள். இந்தியா எங்களுடைய கடற்பரப்புக்குள் எந்த நிபந்தனையின் அடிப்படையில் தொழில் செய்ய வந்தாலும் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அதனை நாங்கள் முற்றுமுழுதாக மறுப்போம். அவரான நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டால் நாங்கள் முழுமையான ஒரு பகிஷ்கரிப்பை, அதாவது வடபகுதி என்று இல்லாமல் வடக்கு கிழக்கு தழுவிய முழுமையான எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட தயாராக இருக்கின்றோம். அதற்குரிய பலவும் எங்களிடம் இருக்கின்றது. எங்களிடம் 122க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இருக்கின்றது. 30,000க்கும் மேற்பட்ட கடற்றொழில் குடும்பங்கள் இருக்கின்றது. 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள் வடக்கை பொறுத்தவரையில். இதைவிட வடக்கு கிழக்கு முழுவதையும் திரட்டி நாங்கள் ஒரு பெரிய அளவிலான எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட தயாராக இருக்கின்றோம். அரசாங்கம் இரட்டை முகத்தை காட்டுகின்றது என்றுதான் எங்களுக்கு தோன்றுகின்றது. அதாவது பிரதமர் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருந்தார், இந்த விடயத்துக்காக தாங்கள் போர் தொடுக்க முடியாது என்று. ஆனால் அதே பிரதமர் ஏன் இதனை பேசி தீர்க்க முடியாது என்ற கேள்வி எங்களிடம் இருக்கின்றது. நிச்சயமாக இதனை பேசி தீர்க்க முடியும். இது தொடர்பாக பிரதமர் அவர்கள் நாங்கள் பலம்பொருந்திய அமைப்பாக இருக்கின்ற காரணத்தினால் எங்களுடனும் இந்திய அரசுடனும் மாகாண அரசு பிரதிநிதிகளையும் உள்ளடக்கி ஒரு பேச்சில் ஈடுபடுவதன் ஊடாக இதற்குரிய தீர்வு எட்டலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இதனை விடுத்து வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்பது பொருத்தமான ஒன்றாக இருக்காது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய பூகோள அரசியல் நலன்களுக்காக சில விட்டுக் கொடுப்புகளை செய்ய தயாராக இருக்கின்றார்கள். இந்திய அரசுடனும் இலங்கை அரசு ஒரு சில விட்டுக் கொடுப்புகளை செய்ய தயாராக இருக்கின்றது. ஆனால் அவர்கள் தங்களுடைய பூகோள அரசியல் நலன்களை பார்க்கின்றார்கள். நாங்கள் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கின்றோம். எனவே எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் எங்களுக்கு முக்கியமானது. பூகோள அரசியல் நலன்களும் முக்கியமானது தான். அதனை விட வாழ்வாதாரம் முக்கியமானது. எனவே எங்களுடைய மக்களை பட்டினி சாவிலோ அல்லது கடலிலோ எங்களுடைய மக்களை தள்ளி நாங்கள் கொலை செய்ய முடியாது. எனவே எங்களுடைய மக்களில் நலனில் நிச்சயமாக இந்த அரசாங்கம் அக்கறை கொள்ளும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதன் அடிப்படையில் அரசாங்கம் உடனடியாக இது விடயத்தில் பேச்சில் ஈடுபட்டு
உடனடியாக இந்திய அரசினுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதனுடைய தமிழக மீனவர்களுடைய அந்த படகுகளை விடுவிக்குமாறு ஜெயலலிதா ஐயராம் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். நாங்கள் அவருக்கு பகிரங்க அறிக்கை ஒன்றை விட தயாராக இருக்கின்றோம். அதாவது உங்களுடைய மீனவர்களுடைய படகுகளை மீள இலங்கை அரசாங்கம் விடுவிக்குமானால் அது உங்களை ஊக்குவிப்பது போன்று அமையும். எனவே உங்களுடைய படகுகளை விடுவிப்பது என்பது தற்போதைக்கு சாத்தியமில்லை. நீங்கள் உங்களுடைய மீனவர்களுடைய படகுகளை முழுமையாக இடைநிறுத்துகின்ற ஒரு சூழல் ஏற்படுமானால் நிச்சயமாக இலங்கை அரசாங்கம் உங்களுடைய படகுகளை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலுவாக விடுவோம். என்று சொன்னால் இந்திய மீனவர்களும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள். எனவே நாங்கள் அவர்களுடன் பகைக்க விரும்பவில்லை, அவர்களும் எங்களை பகைக்க விரும்ப மாட்டார்கள். ஆனால் ஒருவருடைய வயிற்றில் ஒருவர் அடிப்பதைத்தான் நாங்கள் விரும்பவில்லை.